கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய சிலுவை பாடுகளை குறித்து நாம் ஆராதனை செய்ய இருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனையை ஆசீர்வதிப்பீராக. தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி, இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வரவில்லை என்று சொன்னால் நமக்கு ரட்சிப்பு இல்லை, நமக்கு மீட்பு இல்லை. அவர் இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அந்த சிலுவை பாடுகள் நமக்கு பாடுகளை குறித்து மாத்திரம் அல்ல, ஆசீர்வாதங்களையும் தந்திருக்கிறது, தந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லி நாம் விசுவாசிப்போம் என்று சொன்னால் கர்த்தர் இன்றைக்கும் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆராதனைக்கு நாம் கடந்து செல்வோம். பிரைஸ் தி லார்ட். அவருடைய பாதத்தில் நாம் வந்திருக்கிறோம். அவருடைய சன்னிதானத்தில் நாம் அமர்ந்து அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வோம் என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தர் நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். ஆராதனை செய்வோமா? பாடுவோமா? துதிப்பாடுகளை பாடுவோமா? நேசரேவும் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. நேசரேவும் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே, அதிசயமே, ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே, அதிசயமே, ஆராதனை ஆராதனை. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து அந்த சிங்காசனத்தை விட்டு கீழே இறங்கி வந்த காரணம், அல்லேலூயா, நம்மை மீட்பதற்காக, அவருடைய இரத்தத்தினால் நம்மை மீட்பதற்காக. அவர் சிலுவை பாடுகளை சுமந்து தீர்த்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுவதற்காக, நம் பாவங்களை மன்னிப்பதற்காக, நம் பாவத்திலிருந்து விடுதலை தருவதற்காக, அந்த பரலோக ராஜ்யத்தில் நம்மை கொண்டு போய் சேர்ப்பதற்காக, இழந்து போனதை தேடுவதற்காக என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தாரே. நாம் செய்த பாவம் பாடுவோமா? இனிக்க இனிக்க நான் செய்த பாவம் துடிக்க வைத்ததோ, உம்மை துடிக்க வைத்ததோ. இனிக்க இனிக்க நான் செய்த பாவம் துடிக்க வைத்ததோ, உம்மை துடிக்க வைத்ததோ. பின்னின் மகிமை உந்தன் சாயல் மண்ணில் நையுதோ, எனக்காய் மண்ணில் நையுதோ. எந்தன் இதயம்
இதயமோ நோகுதே, என்னிடும் வேளையில் வேகுதே. எந்தன் இதயமோ நோகுதே, என்னிடும் வேளையில் வேகுதே. என் தேவாயுப்பாடு எந்தனை மீட்கவோ, என் தேவாயுப்பாடு எந்தனை மீட்கவோ. கெத்சமனே தோட்டத்திலே கெஞ்சி ஜெபித்தீரோ, எனக்காய் கெஞ்சி ஜெபித்தீரோ, என் நாதா கெஞ்சி ஜெபித்தீரோ. பாவி எனக்காய் பாடுகள் சகித்து பாரச் சிலுவையிலே, கொடிய பாரச் சிலுவையிலே. பாவி எனக்காய் பாடுகள் சகித்து பாரச் சிலுவையிலே, கொடிய பாரச் சிலுவையிலே. இந்த கோலம் எடுத்ததேனோ, எந்தனை மீட்கவோ, பாவி எந்தனை மீட்கவோ. குருதியும் மேனியில் வழியுதே, குடிகொண்ட என் பாவம் கழுவுதே. குருதியும் மேனியில் வழியுதே, குடிகொண்ட என் பாவம் கழுவுதே. என் தேவாயுப்பாடு எந்தனை மீட்கவோ, என் தேவாயுப்பாடு எந்தனை மீட்கவோ. கெத்சமனே தோட்டத்திலே கெஞ்சி ஜெபித்தீரோ, எனக்காய் கெஞ்சி ஜெபித்தீரோ, என் நாதா கெஞ்சி ஜெபித்தீரோ. ஹல்லேலூயா. பாடுகளை சகித்து கல்வாரி சிலுவையிலே நம்மை மறுபடியும் பரலோகம் கொண்டு போவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எத்தனை பாடுகள், எத்தனை நிந்தனைகள், எத்தனை சகிப்புத்தன்மைகள். பிரியமானவர்களே, நாம் அவர் விரும்புகிறது போல அந்த பாவத்தை விட்டு விலகுவோம் என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தர் அந்த பரலோக ராஜ்யத்திலே நிச்சயமாக நம்மை கொண்டு போய் சேர்க்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான், இரக்கம் பெறுவான், இரக்கம் பெறுவான். தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம் பாவங்களை அறிக்கையிட வேண்டும். மறுபடியும் பாவம் செய்யாமல் அந்த பாவங்களெல்லாம் அறிக்கை செய்து அந்த நீதிக்கு உட்பட்ட தேவனை, நீதி நியாயத்திற்கு உட்பட்ட இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நாம் அன்பு செலுத்துவோம் என்று சொன்னால் தேவன் இன்றைக்கும் வல்லவராயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவருங்க, அவர் அன்புள்ளவர். அந்த அன்பினால் தான் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அந்த அன்பை குறித்து இன்னும் பாடிக்கொண்டே இருப்போம் என்று சொன்னால் மிகையாகாது. அவர் ஒருவரே தான் நம்மை வழிநடத்தி வந்தார். அவர் சீக்கிரமாக வரப்போகிறார். பிரியமானவர்களே, அவர் வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லிதான் இந்த சிலுவை பாடுகளை குறித்து வருடம் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். பாடுவோமா? தூக்கி சுமக்கும் தோளினிலே சிலுவை சுமந்ததே, என்னை தூக்கி சுமக்கும் தோளினிலே சிலுவை சுமந்ததே, என்னை தேடி வந்ததே, என்னை நாடி வந்ததேன். தூக்கி சுமக்கும் தோளினிலே சிலுவை சுமந்ததே, என்னை தூக்கி சுமக்கும் தோளினிலே சிலுவை சுமந்ததே. பாவபாரம் என்னில் நீங்க பரமே வந்ததேன். பாவபாரம் என்னில் நீங்க பரமே வந்ததேன். என்னை மீட்க வந்ததேன், என்னை காக்க வந்ததேன், வினை தீர்க்க வந்ததேன்.
தூக்கி சுமக்கும் தோளினிலே சிலுவை சுமந்ததேன், என்னை தூக்கி சுமக்கும் தோளினிலே சிலுவை சுமந்ததே. சிந்தும் இரத்தம் இடைவிடாமல் என்னை அழைத்ததேன், சிந்தும் இரத்தம் இடைவிடாமல் என்னை அழைத்ததேன், என்னை தழுவ வந்ததேன், என்னை தழுவி நின்றதேன், என்னை தாங்க வந்ததேன். காயமேற்ற கரங்களாலே காக்க வந்ததேன், காயமேற்ற கரங்களாலே காக்க வந்ததேன், என்னை பார்க்க வந்ததேன், என்னை தேற்ற வந்ததேன், என்னை ஆற்ற வந்ததேன். தூக்கி சுமக்கும் தோளினிலே சிலுவை சுமந்ததேன், என்னை தூக்கி சுமக்கும் தோளினிலே சிலுவை சுமந்ததேன். விண்ணை பார்க்கும் உந்தன் கண்கள் என்னை பார்ப்பதேன், விண்ணை பார்க்கும் உந்தன் கண்கள் என்னை பார்ப்பதேன், உந்தன் சிரமும் சாய்ந்ததேன், உந்தன் கரங்கள் தளர்ந்ததேன், காரிருளும் சூழ்ந்ததேன். அப்பா உந்தன் அன்பு கீழாய் என்ன செய்குவேன், அப்பா உந்தன் அன்பு கீழாய் என்ன செய்குவேன், நான் என்ன செய்குவேன், உந்தன் அன்பை பாடுவேன், உந்தன் அன்பை நாடுவேன். தூக்கி சுமக்கும் தோளினிலே சிலுவை சுமந்ததேன், என்னை தூக்கி சுமக்கும் தோளினிலே சிலுவை சுமந்ததேன், சிலுவை சுமந்ததேன், சிலுவை சுமந்ததேன், சிலுவை சுமந்ததேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்மை தூக்கி சுமக்கும் தோளிலே அந்த சிலுவை மரத்தை தூக்கி சுமந்து சென்ற அவர் தவழ்ந்து கொண்டே செல்கிறார். தவழ்ந்து 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 தவிக்கின்ற ஒரு காட்சியை நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வருவோம் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. அந்த சிலுவையிலே தான் மரித்து உயிர்த்தெழுந்த அந்த சிலுவையிலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நிறைய, எத்தனை எத்தனை ஆசீர்வாதங்கள். நம்மை குணமாக்குகிற ஆசீர்வாதம், நம்மை சுகமாய் வைத்திருக்கிற ஆசீர்வாதம், நமக்கு ஆசீர்வாதங்களை அள்ளி அள்ளி கொடுக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் அந்த சிலுவை மரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பாடுகளை அனுபவிக்கவில்லை என்று சொன்னால் நமக்கு இது கிடைத்திருக்காதே, நமக்கு ரட்சிப்பு கிடைத்திருக்காதே, நமக்கு மீட்பு கிடைத்திருக்காதே. பிரியமானவர்களே, இந்த வேளையில் அந்த சிலுவை பாடுகளை நம் உணர்வுக்குள்ளாக, நம்முடைய இருதயத்துக்குள்ளாக, அந்த கடினமான இருதயத்துக்குள்ளாக அந்த சிலுவை பாடுகளை நினைத்து நினைத்து உணர்வு கொள்வோம் என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உணர்வுள்ள ஒரு இருதயத்தை தந்து அந்த கல்லான இருதயத்தை மாற்றி தசையான இருதயத்தை நமக்கு கொடுத்து அந்த பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தமான அந்த ஆத்துமாவை கொண்டு போய் அங்கே சேர்க்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். கல்வாரி காட்சி. பிரியமானவர்களே, இந்த உலகத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து படைத்தார், எல்லாவற்றையும் படைத்தார். வானத்தை படைத்தார், பூமியை படைத்தார், அதில் உள்ள அண்ட சராசரங்களையும் படைத்தார் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, மரம், செடி, கொடிகள் எல்லாவற்றையும் படைத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தொங்கும்போது 7 வார்த்தைகளை பேசியிருக்கிறார் அல்லவா? அதை உயிர் போகிறதுக்கு நேரத்தில் இந்த இயற்கையெல்லாம் நிலை குலைந்து விட்டது, நிலை குலைந்து விட்டது. சூரியன் கண்ணை மூடிக்கொண்டது. ஏனென்றால் என்னை படைத்த ஆண்டவருக்கா இந்த நிலைமை. சந்திரனை காணவில்லை,
பூமி எங்கும் இருள் சூழ்ந்தது, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன தேவனாகிய கர்த்தருக்காய் இந்த நிலைமை என்று சொல்லி அங்கலாய்த்து எல்லாம் இருளடைந்தது. காரிருள் சூழ்ந்தது, கல்லறை வெடித்தது, பூமி அதிர்ச்சி உண்டானது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயால் சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. நாட்டுக்கு நாடு யுத்தம், வீட்டுக்கு வீடு ஜனம் எழும்பி பகையிலே முடிகிறது. பிரியமான கள்ள தீர்க்கதரிசிகள் இன்றைக்கு நாட்டிலே உலகத்திலே உலாவிக்கொண்டு மனித ஆத்துமாக்களை கெடுத்துக்கொண்டு தன் வசப்படுத்திக் கொள்கிறதை நாம் பார்க்கிறோம், நாம் அறிந்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் உண்மையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தெரிந்து கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு பரலோகம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த பாடலை குறித்து பாடுவோமா? எல்லாமே நிலை குலைந்து விட்டது, எல்லாமே நின்று விட்டது, இருள் சூழ்ந்து விட்டது, ஆனால் மனிதனின் உள்ளம் உருகவில்லையே. இன்னும் உருகாமல் இருக்கிற எத்தனையோ நெஞ்சங்கள், எத்தனையோ உள்ளங்கள் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை பார்க்கிறார். எனக்காக உன்னுடைய இருதயத்தை கொடுப்பாயா? எனக்கு வேறு ஒன்றும் தேவையில்லை, நான் படைத்த உன்னை நீ எனக்காக ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இயேசுவானவர் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தேவாலய திரை இரண்டாய் கிழிந்ததன்றோ, தேவன் திருமுகத்தை காணாமல் கதிரவன் கண்களை மூடியதோ, காரிருள் சூழ்ந்ததோ, கல்லறை வெடித்ததோ, பூமி அதிர்ந்ததோ, புவியெல்லாம் நடுங்கியதோ, உத்தமர் இயேசு துடிக்கின்றார் சிலுவையிலே, உருகாதோ நெஞ்சம், உருகாதோ நெஞ்சம், அவர்தானே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். உருகாதோ நெஞ்சம், அவர்தானே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். கலங்காதோ கண்கள், படியாதோ கண்ணீர், கல்வாரி காட்சியை கண்டு, கல்வாரி காட்சியை கண்டு, உருகாதோ நெஞ்சோ. நடமாட முடியாம் தடுமாறி கிடந்த முடவனின் குரல் கேட்டு நின்று, நடமாட முடியாம் தடுமாறி கிடந்த முடவனின் குரல் கேட்டு நின்று, இடம் தேடி வந்து இதயத்தில் நொந்து நடமாடச் செய்ததாலே, உந்தன் கால்களில் ஆணியோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உந்தன் கால்களில் ஆணியோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உருகாதோ நெஞ்சோ, கரம் எல்லாம் குஷ்டம், தீராத கஷ்டம், கதறிய மனிதனை கண்டு, கரம் எல்லாம் குஷ்டம், தீராத கஷ்டம், கதறிய மனிதனை கண்டு, கனிவோடு நோக்கி கரம் தொட்டு தூக்கி கருணையாய் சுகம் தந்ததாலே, உந்தன் கரங்களில் ஆணியோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உந்தன் கரங்களில் ஆணியோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உருகாதோ நெஞ்சம், இதயத்தில் பாவம் நிறைவானதாலே, இகம் அதில் அழிகின்ற ஆத்மா. இதயத்தில் பாவம் நிறைவானதாலே, இகம் அதில் அழிகின்ற ஆத்மா. பாவத்தை நீக்கி ஜீவனை மீட்க ரட்சிப்பின் வழி தந்ததாலே,
உந்தன் இதயத்தில் ஈட்டியோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உந்தன் இதயத்தில் ஈட்டியோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உருகாதோ நெஞ்சோ சிந்தையில் பாவம் குடிகொண்டதாலே, சீர்கெட்ட மனிதனை மாற்ற. சிந்தையில் பாவம் குடிகொண்டதாலே, சீர்கெட்ட மனிதனை மாற்ற. நிந்தையை சுமந்து விந்தையாய் மாறி மாந்தரை காத்ததாலே, உந்தன் சிரசினில் முட்களோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உந்தன் சிரசினில் முட்களோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உருகாது நெஞ்சம் அவர்தானே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். உருகாது நெஞ்சம் அவர்தானே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். கலங்காதோ கண்கள் படியாதோ கண்ணீர், கல்வாரி காட்சியை கண்டு, கல்வாரி காட்சியை கண்டு. உருகாதோ நெஞ்சோ, உருகாதோ நெஞ்சோ, உருகாதோ நெஞ்சோ, உருகாதோ உன் நெஞ்சோ. ஹல்லேலூயா. பிரியமான தெய்வ மக்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கா இந்த நிலைமை, படைப்பாளருக்கா இந்த நிலைமை, படைத்தவருக்கா இந்த நிலைமை, நாம் எம்மாத்திரம் பிரியமானவர்களே இந்த உலகத்திலே கொஞ்சம் பாடுகளை அனுபவிக்கிறோம், சகிக்க முடியாமல் ஒரு மாதிரி நினைக்கிறோம். ஆனால் இருதயத்திலே வேறு வேறு காரியங்களை நினைக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை போல சிலுவை பாடுகள் மாத்திரமல்ல, சிலுவையை சுமப்பதற்கு முன்பாக அவர் எத்தனை எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார் பிரியமானவர்களே. அத்தனை நன்மைகளும் இன்றைக்கும் நம்முடைய ஜீவியத்திலே, என்னுடைய ஜீவியத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது ஏன் தெரியுமா? அந்த கல்வாரி பாதையின் ஓரத்திலே மனம் கசந்து நான் அழுத நேரத்திலெல்லாம் என்னை தாங்கி நடத்திட்ட என் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கும் ஜீவிக்கிறபடியால். பிரைஸ் தி லார்ட். அந்த ஒரு பாடலை நாம் கேட்போமா? என்னை மீட்ட இரட்சகனே, என்னாலும் துதித்து பாடுவேனே. என்னை மீட்டெடுக்கவில்லை என்று சொன்னார். இன்றைக்கு அவரை நான் பாட முடியுமா? எனக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தவில்லை என்று சொன்னால் நான் அவருடைய நாமத்தை குறித்து பாட முடியுமா? பிரியமானவர்களே, அவரையே பாடுவேன், அவரையே துதிப்பேன், அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வேன். என்னை மீட்ட இரட்சகனே, என்னாலும் துதித்து பாடுவேனே. என்னை மீட்ட இரட்சகனே, என்னாலும் துதித்து பாடுவேனே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே, தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்னை பேர் சொல்லி அழைத்த வான்மகனே. என்னை மீட்ட இரட்சகனே, என்னாலும் துதித்து பாடுவேனே. என்னை மீட்ட இரட்சகனே, என்னாலும் துதித்து பாடுவேனே. கல்வாரி பாதையின் ஓரத்திலே மனம் கசந்து நான் அழும் நேரத்திலே, கல்வாரி பாதையின் ஓரத்திலே மனம் கசந்து நான் அழும் நேரத்திலே, தாங்கி நடத்திடும் என்னப்பனே, தயவோடு நான் உம்மை பாடுவேனே. தாங்கி நடத்திடும் என்னப்பனே, தயவோடு நான் உம்மை பாடுவேனே. தயவோடு நான் உம்மை பாடுவேனே.
என்னை மீட்ட இரட்சகனே, எந்நாளும் துதித்து பாடுவேனே. ஆதியும் அந்தமும் ஆனவரே, எனக்காறுதல் தேறுதல் அளிப்பவரே. ஆதியும் அந்தமும் ஆனவரே, எனக்காறுதல் தேறுதல் அளிப்பவரே. அன்னை தந்தை என்னை வெறுத்தாலும் அன்போடு நீர் என்னை அணைத்தீரே. அன்னை தந்தை என்னை வெறுத்தாலும் அன்போடு நீர் என்னை அணைத்தீரே. அன்போடு நீர் என்னை அணைத்தீரே. என்னை மீட்ட இரட்சகனே, எந்நாளும் துதித்து பாடுவேனே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே, தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்னை பேர் சொல்லி அழைத்த வான்மகனே. என்னை மீட்ட இரட்சகனே, எந்நாளும் துதித்து பாடுவேனே. ஹல்லேலூயா. என்னை கேட்ட பிரியமானவர்களே, இந்த பாடலை கேட்டு தொடர்ந்து கிறிஸ்து அழைக்கிறார். இந்த தொலைக்காட்சி மூலமாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற சாட்சிகள், பாடல்கள், தேவ வார்த்தைகள் கூர்ந்து கவனித்து இந்த கிறிஸ்து அழைக்கிறார் ஊழியத்துக்கு தேவனையான காரியங்களை செய்வீர்கள் என்று சொன்னால் அது நமக்கு நன்மையாக இருக்கும். பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்து அழைக்கிற அந்த ஊழியத்தின் ஸ்தாபகர் பாஸ்டர் டேனியல் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் அவர் செய்கிற ஊழியத்தை எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அல்லேலூயா. பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இம்மட்டுமாய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் அடியனுக்கு கொடுத்த நல்ல தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். நன்றி ஆண்டவரே. இந்த கிறிஸ்து அழைக்கிறார் இந்த ஊழியம், இந்த தொலைக்காட்சி ஊழியம் எல்லாவற்றையும் பாஸ்டர் டேனியல் அவருடைய குடும்பம் செய்கிற எல்லா ஆண்டவரே தொண்டுகள் எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பீராக, விருத்தியாக்குவீராக. பரலோகத்திலே பொக்கிஷத்தை திறந்து வைத்திருக்கிறீர். அந்த பொக்கிஷ சாலைக்குள் இருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், உலக பிரகாரம் ஆசீர்வாதங்கள் இந்த ஊழியத்திலே நிரம்பி வழியட்டும். ஆண்டவரே சோதனை கேட்கிற மக்கள், இவ்வளவு நேரமாய் கேட்ட மக்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பான கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, இந்த துதி ஜெப ஆராதனையை பார்த்த உங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மேலும் இது போன்று நீங்களும் எங்கள் கிரைஸ்ட் காலிங் டிவியில் ஆராதனை செய்ய விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியை கர்த்தருடைய நாம மகிமைக்காக முற்றிலும் இலவசமாக எடுத்து ஒளிபரப்பு செய்கிறோம். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.